உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முத கல்யாணத்தை தான் உன் இஷ்டப்படி நீ செஞ்சுக்கிட்ட. இந்த கல்யாணத்தை அம்மா ஆசைப்படி முறைப்படி நீ பண்ணிக்கோ. பொண்ணு எம்காம் படிச்சுட்டு பெரிய கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம். அதனால நான் மாறிக்கிட்ட சொன்னதுதான். மூணு மாசம் கழிச்சு இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இப்ப நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. இது ரொம்ப தப்பா இருக்கு. தினேஷ்க்கு பிடிக்காத விஷயத்த எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? வேண்டாமா, விட்டுருங்கம்மா. நான் சொல்றத கேளுங்கம்மா. சூர்யா, நீ அப்பா பேசுற? நான் தப்பு பண்றேன்னு நீயா சொல்ற? இல்லம்மா, தினேஷ்க்கு விருப்பம் இல்லாத விஷயத்த செய்ய வேண்டான்னு சொல்றமா. கர்ப்பமே ஆகாம தான் கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்லி இந்த ஸ்ரீஜா என்ன ஏமாத்தினாளே, அது தப்பு இல்லையா? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 3 மாசம் 6 மாசம் இல்ல, டெலிவரி டேட் வரைக்கும் வயித்துல துணியை கட்டிக்கிட்டு என்ன ஏமாத்தினாளே, அது தப்பு இல்லையா? வேற யாருக்கோ பிறந்த குழந்தைய கொண்டு வந்து இதுதான் இந்த குடும்பத்தோட வாரிசு, என்னோட பேத்தின்னு சொல்லி என்னையே ஏமாத்தினாலே, அது தப்பு இல்லையா? என்ன இந்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் டிராமா பண்ணிருக்கா, எப்படியெல்லாம் இவ நடிச்சா. எல்லாரும் தான் நடிக்கிறாங்க, பாசத்தை காட்டி நடிக்கிறாங்க. மாரி, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஸ்ரீஜா பூஜை பண்ணா அவளுக்கு குழந்தை உண்டாகும்னு நீ சொன்ன. நான் என்ன சொன்னேன்? அப்படி அவளுக்கு குழந்தை உண்டாகலனா ஏன் புள்ள தினேஷ்க்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னனா இல்லையா? அதுக்கு நீயும் தானே சரின்னு ஒத்துக்கிட்ட. அதனாலதாம்மா இந்த ஏற்பாடெல்லாம். இப்ப இதை யாருமே மறுத்து பேசக்கூடாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.